அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நன்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் புத்துப்பேட்டை கிளை 1 மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசலின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கான காரணம், இந்த இஸ்லாத்தினை அழகிய முறையில் போதிக்க வேண்டும், அதனை நாம் கற்றவர்களாக அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்ந்து மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளாக எழுப்பப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடுதான் பல்வேறு மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகின்றோம். குறிப்பாக பெண்களுக்கென்று தனியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான மிக முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹின் தூதருடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பயான்கள் கேட்பதற்கு, ஹதீசுகளை அறிந்து கொள்வதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனையும் பொன்மொழிகளையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்களுக்கு மத்தியில் அதிக அளவிலே எடுத்து வைக்கின்றார்கள். அப்பொழுது சஹாபிய பெண்கள் அல்லாஹின் தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹின் தூதரே முஹம்மதே, நீங்கள் அதிகமாக ஆண்களுக்கு நீங்கள் மார்க்க சொற்பொழிவுகளை சொல்கிறீர்கள், நிகழ்த்துகிறீர்கள், எங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கும் குர்ஆனுடைய வசனங்களையும் பொன்மொழிகளையும் எடுத்து சொல்லுங்கள் என்ற அளவிற்கு சஹாபிய பெண்மணிகள், நபி தோழியர்கள் இந்த மார்க்கத்தினை அறிந்து கொள்வதற்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களை நாம் பார்க்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இப்போது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபை எப்படிப்பட்ட சபை? மற்ற சபைகளை போன்று இந்த சபை இறைவனால் கருதப்படுமா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், திருமறை குர்ஆன் வசனங்கள் நபி மொழியில் எங்கே பேசப்படுகிறதோ அந்த சபையிலே யாரெல்லாம் அமர்ந்து இருக்கின்றார்களோ அவர்களை சுற்றி வானவர்கள், மலக்குமார்கள் ரெக்கைகளால் போற்றிக் கொண்டு சுற்றி வளைத்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு மிக முக்கிய, மிகப்பெரிய ஒரு பாக்கிய பெற்ற ஒரு சபையாக இந்த சபை இருக்கிறது. இதை சர்வ சாதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் தயாராகி அதிலே கலந்து கொள்வதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு சிறிய அளவிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு வீட்டிலே வைத்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் நம்மால் கொடுக்கப்படுவது இல்லை. குறிப்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு வேலை நிமித்தமாக இருந்தாலும் கூட, பல்வேறு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம்
ஓரம் கட்டி வைத்து விட்டு இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோமே, நமக்கு இறைவன் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதை அடிப்படையாக நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஏதோ வேலை வெட்டி இல்லாத நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கிடையாது. எல்லோருக்கும் ஒரு வேலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அத்தனை வேலைகளையும் துறந்து விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு இந்த சபையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காகவே முதலில் இறைவன் பல நன்மைகளை தருகிறான் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய அமல்களுடைய விஷயத்துல நாம் அதிக ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திலே நுழைவதற்கு பல்வேறு காரணங்கள் திருமறை குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கலிமா, அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஒரு நாள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஓரிரை கொள்கையினுடைய கலிமா அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால், சிற்கான காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால், விதாத்தான காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இந்த ஓரிரை கொள்கையை முழங்கியவர்களாக அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தருவான், மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் நேரடியாக நாம் சொர்க்கத்திலே விளைய வேண்டும், நரகத்தை நான் அடையக்கூடாது, நரக நெருப்பு என் மீது படக்கூடாது, நரகத்தினுடைய ஜுவாலையை நான் அடையாமல், அதனுடைய வெப்பத்தை நான் அடையாமல், அதனுடைய ஒரு தண்டனையை கூட நான் பெறாமல் நாளை மறுமையிலே சொர்க்கவாசியாக நான் எழுப்பப்பட வேண்டும், நரகத்திலேயே நுழையாமல் நேரடியாக நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் இரண்டு விதமான வெற்றியை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு வெற்றி நேரடியாக சொர்க்கத்தில் நுழைவது, நரகத்திலேயே நுழையாம சொர்க்கத்துக்கு போறது. இன்னொரு வெற்றி நரகத்துக்கு போயிட்டு நாம் செய்த தவறுகளுக்கு ஏற்ப குற்றங்களுக்கு ஏற்ப பல்வேறு தண்டனைகள் பெறப்பட்டு பிறகு சொர்க்கத்தில் நுழைவது. இப்படி இரண்டு விதமான வெற்றியை இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றான். நேரடியாக நரகத்திலே நுழைந்து நரகத்திலேயே கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், நபிகளாரை மறுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் நிரந்தர நரகவாசியாக ஆக்கப்படுவார்கள். அது ஒரு புறம். ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், நபிகளாரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இரண்டு விதமான வெற்றியை அடைகின்றார்கள். ஒரு வெற்றி நேரடியாக சொர்க்கம், அது நிரந்தரம். இன்னொன்று நரகத்திலே நுழைந்து விட்டு பல்வேறு தண்டனைகளை அனுபவித்து விட்டு பிறகு சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள். இப்படி இரண்டு விதமான வெற்றியை இறைவன் நமக்கு தர இருக்கின்றார். அப்ப இந்த இரண்டு விதமான வெற்றியில் நாம் நரகத்திலே நுழையாமல் நேரடியாக சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்யணும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்கான வழியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? இரண்டு விஷயங்கள். நேரடியாக சொர்க்கத்திலே நுழைவதற்கு இரண்டு விஷயங்களை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுல ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல், அல்லாஹ்விற்கு சிறுக்கு வைக்காமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது, ஏகத்துவ கலிமாவின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பது நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும். அதற்கு அடுத்ததாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் அதற்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னவென்று சொன்னால் இறைவன் சொல்லி காட்டுகிறான், நல்ல நல்ல அமல்களை செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகளை இபாதத்தினுடைய விஷயத்துல அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் அதன் அடிப்படையிலும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு ஆழமாக சொல்லி காட்டுகிறது. நம்ம இன்றைக்கு பெரும்பாலும் என்ன நிலையில இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ்விற்கு நான் சிறுக்கு வைக்க மாட்டேன், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்மில் பலர் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தை எவ்வாறு இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். குறிப்பாக இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அமல்களுடைய விஷயத்தை எவ்வாறு இருக்கிறோம், நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து
நம்மை நாம் பக்குவப்படுத்தி வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல அதிக முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், நாம் மரணத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மௌத்தாகக்கூடியவர்களாக இந்த உலகத்துல அந்த பயணத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான், அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துகிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள். சும்மா இளைனால் துர்ஜவோன், பின்னர் எல்லோருமே எனக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்பதைத்தான் இறைவன் பல்வேறு வசனங்கள்ல திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றார். அதே போன்று இன்றைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய ஊர்ல நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு மௌத்துகள், அன்றாடம் நம்முடைய மௌத்தை நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு நாள் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவு கூறக்கூடிய அளவிற்கு பல்வேறு மரணங்களை இன்றைக்கு நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே. இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நம்முடைய மௌத்தும் நம்முடைய பெயரும் அறிவிக்கப்படும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக, அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய அமல்களுடைய விஷயத்துல, இறைவன் நமக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நல்ல நல்ல அமல்களை செய்யுங்கள், வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல நீங்கள் அதிக ஆர்வமிக்கவர்களாக இருங்கள் என்பதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை முன்மாதிரி என்று பயணிக்கக்கூடிய நாம், இன்றைக்கு அவர்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை வாழக்கூடிய நாம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு வணக்க வழிபாடுகளை அறிவிப்பு செய்த, பல்வேறு வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று கடமையாக்கிய அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் பல்வேறு வரலாறுகள் செயல்பாடுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்க மரணிச்சு போனாங்கன்னா, அவங்க இறந்து போனாங்கன்னா நிச்சயமாக சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நமக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க இப்போது மரணித்தால் நீங்க சொர்க்கவாசிதான், நரகத்துக்கே போக மாட்டீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. சொர்க்கமாவும் இருக்கலாம், நரகமாவும் இருக்கலாம். ஆனா சொர்க்கத்தை நோக்கி இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையை லேசாக்க வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க சொர்க்கவாசி தான். நீங்க மரணிச்சீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு தான் நிச்சயமா போவீங்க, நரகத்துக்கே போக மாட்டீங்க என்ற திக்கலரை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனா ரசூலுல்லாஹ் எடுத்து பாருங்க, சொர்க்கம் என்று சொல்லப்பட்டு விட்டது. அவங்க மரணிச்சா நாளை மறுமையில நரகத்துக்கு போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு தான் போவாங்க என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நபிகளார் அவர்கள் சொன்ன அந்த செயல்பாடுகளுடைய விஷயத்துல, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல என்னைக்குமே சோர்வு தட்டியது கிடையாது, என்னைக்குமே பின்வாங்கியது கிடையாது. அல்லாஹ் என்ன சொர்க்கவாசின்னு சொல்லிட்டானே, நான் மரணிச்சா சொர்க்கத்துக்கு தானே போவேன், அவனுடைய விஷயத்துல கொஞ்சம் தொய்வோடு பின்வாங்கி நினைச்சா செய்வோம், இல்லைன்னா செய்ய வேண்டியது இல்லை என்ற நிலையை நபிகளார் தேர்வு செய்தார்களா என்று பார்த்தால் கிடையாது. வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உறுதியோடு நின்றார்கள், தொடர்ச்சியாக செய்தார்கள் என்பதைத்தான் நபிகளாருடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை தொழுகிறான். இன்னைக்கு நம்முடைய இரவு தொழுகை எப்படி இருக்கும்? ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் ரமலானுடைய மாதத்துல நம்ம கொடுப்போம். பள்ளிவாசல்கள் நிரம்பக்கூடிய அளவிற்கு அது எவ்வளவு டயத்தை மாத்தினாலும் சரி, அது நடுநிசியாக இருந்தாலும், 1 மணியாக இருந்தாலும், 2 மணியாக இருந்தாலும், அந்த இரவு தொழுகைகளை தொழுவதற்கு நம்ம இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு? ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி,
ரமலான் அல்லாத மாதமாக இருந்தாலும் சரி அவங்க இரவு தொழுகை தொழுதாங்க. ரமலானுடைய மாதத்துல மாத்திரம்தான் தொழுதாங்களா என்று பார்த்தால் கிடையாது. ரமலான் மாதம், ரமலான் அல்லாத மாதம், எல்லா மாதத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை தொழுதாங்க. சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த தூதர் எந்த அளவிற்கு அந்த இரவு தொழுகை தொழுதார்கள்? ஆயிஷா நாயகி அவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுவதை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நின்று தொழுகிறாங்க. அப்படி தொழுகும் பொழுது அவருடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுதாங்க. எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு தொழுதாங்க, கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்டாங்க என்பதை எல்லாருமே அறிஞ்சு வச்சிருப்போம். அப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இரவு தொழுவுறீங்க, ஆனா கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவுறீங்க, உங்களதான் அல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டான்ல, சொர்க்கவாசி என்ற நன்மாலயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்ல, அப்படி இருக்கும் பொழுது ஏன் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்க நின்று தொழுகணும், ஏன் நின்று வணங்கணும் என்று கேட்கும் பொழுது நபிகளார் சொன்ன அந்த வார்த்தை பதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அதை நாம் நன்கு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வணக்க வழிபாட்டில் எந்த ஒரு நேரத்திலும் சரி நாம் பின்வாங்க மாட்டோம், சோர்வடைய மாட்டோம், அதுல ஒரு பொறுப்போக்கு தனத்தை நம்ம காட்ட மாட்டோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் தான் சொர்க்கவாசி என்ற நன்மாராயம் கொடுக்கப்பட்டவர்களாச்சே, பிறகையே கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுவீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? ஒரே ஒரு வார்த்தை தான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைன்னு பாருங்க. சொர்க்கவாசி என்ற நன்மாராயம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவங்க இறந்து போனால், மௌத்தாகி போனால் அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கொடுப்பா. இருந்தாலும் கூட வணக்க வழிபாடுகளை செய்யறாங்க, கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறாங்க. அந்த கேள்விக்கு நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன? நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கணுமே, அதன் காரணத்தினால்தான் நான் வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். அதனை நான் அழகிய முறையில இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய அமல்களுடைய விஷயத்துல நான் அதிக கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆயிஷா நாயகி அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய பண்பு என்ன தெரியுமா? அவங்க ஒரு அமலை செய்ய ஆரம்பித்தால், ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் அதை தொடர்ச்சியாக செய்வார்கள். ஒரு நாள் செய்வோம், இன்னொரு நாள் அந்த அமலை விட்டுடுவோம், நினைச்சா செய்வோம், இல்லைன்னா அந்த அமலுடைய விஷயத்துல ஒரு தொய்வை நம்ம ஏற்படுத்திக்குவோம் என்ற அந்த மனநிலை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்ததா, நபிகளாரிடத்தில் இருந்ததா என்று பார்த்தால் கிடையாது. அவர்கள் சொன்ன விஷயத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உலகத்துல அமலுடைய விஷயத்துல அதிக கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் பல்வேறு நபிமொழிகளின் மூலமாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகையை நமக்கு கடமையாக்குனாங்க. ஐவேளை தொழுகை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அந்த தொழுகையை தொழுகணும். 5 வேளை தொழுகை என்பது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு பல்வேறு கால சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இறைவன் அந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். பயணத்தில் இருந்தா சலுகை இருக்குது, நம்ம தூக்கம் மறதி இன்னவித நிலையில நாம் சந்திக்கக்கூடிய நேரத்துல அதற்கு மாற்று ஏற்பாடுகள் இஸ்லாத்துல நபி மொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சலுகைகளோடு பல்வேறு சூழ்நிலைகளை புரிந்து தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகையை நாம் அழகிய முறையில் தொழுக வேண்டும் என்பதை இறைவனும் இறை தூதரும் பல்வேறு இடங்கள்ல நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. அந்த தொழுகையினுடைய விஷயத்துல இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நபிகளார் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? வணக்க வழிபாடுகள்ல போயிச்சாங்கல்ல, அமல்களை செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல எப்படி இருந்தாங்க? 5 வேளை தொழுகை கடமை, அந்த தொழுகையை அவர்கள் விட்டுவிடாமல் அழகிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு இருந்தாங்க? ஹதீஸ்கள்ல நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்
ஒரு காலகட்டத்தில் படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, எழுந்திருச்சு நடக்க முடியல. அந்த அளவிற்கு கடைசி காலத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனாலும் கூட தொழுகையினுடைய விஷயத்தில் முதல் கேள்வியாக இறைவன் கேட்பேன் என்று சொல்லி காட்டினானே, அந்த அமலுடைய விஷயத்தில் நபிகளார் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, எழுந்திருச்சு நடக்க முடியாது. அந்த அளவிற்கு நபிகளார் அவர்கள் மரண தருவாயை எட்டி விட்டார்கள். வாங்கு சொல்லப்படுகிறது, கையாள சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், கையாளல் பலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற பாங்கோசை ஒலிக்கப்படுகிறது. நபிகளார் அவர்களால் வீட்டில் படுத்து கிடக்க முடியல. அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறது. வாங்கு சொல்லிட்டாங்களே, நம்ம தொழுகணுமே, அதுவும் ஜமாத்தாக தொழுகணுமே என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2 தோழர்களை அழைத்தார்கள், 2 நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழைத்தார்கள். வலதுபுறம் ஒரு சஹாபி, இடதுபுறம் ஒரு சஹாபியை நிற்க வைத்தார்கள். அவர்களுடைய தோளின் மீது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கையை போட்டுக் கொண்டு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நீங்கள் என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள், என்னை நீங்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த 2 சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பள்ளிவாசலை நோக்கி அழைத்து சென்றார்கள். ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த 2 நபித்தோழர்களும் அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து செல்லும் பொழுது அவருடைய கட்டை விரல் தரையிலே கோடு போட்டு கொண்டே வந்தது. அந்த அளவிற்கு நபிகளார் அவர்களால் நடக்க முடியல. எழுந்திருச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய அளவிற்கு நபிகளாருடைய உடம்பில் சக்தி இல்லை. அந்த அளவிற்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி செல்ல வேண்டும், அந்த வணக்க வழிபாட்டை நிலைநாட்ட வேண்டும் என்று சென்றார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தொழுகை நம்மிடத்தில் எவ்வாறு இருக்கிறது? பல்வேறு எண்ணங்களை சைத்தான் நம்முடைய உள்ளத்திலே போட்டு தொழுகையுடைய விஷயத்தில் நம்மை வீணாக்குகிறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் படுத்த படுக்கையில இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க தொழுகையை நோக்கி இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாளை மறுமையிலே இந்த கேள்விக்கு நான் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எழுந்திருச்சு நிற்கக்கூடிய இந்த நாளில் ஏக இறைவனை மறுத்தவர்கள் நரகவாசி என்று அறிவிப்பு வரும். அவர்கள் நிரந்தர நரகவாசிகளாக ஆக்கப்படுவார்கள். மிச்சமாக அங்கே யார் நிற்பார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழங்கியவர்கள், இந்த உலகத்தை வாழ்ந்தவர்கள் மிச்சமாக நிற்பார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்விற்கு சிறுக்கு வைக்காதவர்கள், விதஆத்தான காரியங்களை இந்த உலகத்தை அமல்படுத்தாதவர்கள் நாளை உச்சமாக நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஏகத்துவத்துல நீங்க சரியா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கீங்க, கலிமாவினுடைய விஷயத்துல இந்த உலகத்துல நீங்க சரியாக வாழ்ந்திருக்கீங்க, மாற்று கருத்து அல்ல. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய தொழுகை, அந்த தொழுகையை நீங்கள் தொழுவீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு யார் சரியான முறையில் பதில் சொல்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாசி, அந்த கேள்விக்கு யாரிடத்திலே பதில் இல்லையோ அவர்கள் நரகவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய மனநிலை என்ன? நான் ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் சிறுக்கு இல்ல, பிதஅத் இல்ல என்ற நிலையில் வாழக்கூடிய நாம் அமலுடைய விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் இந்த இடத்துல சொல்லி காட்டினாங்க, ஒரு இடத்துல ஏகத்துவம் இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை உறுதி இருக்கிறது, மாற்று கருத்து அல்ல. அது மாத்திரம் பத்தாது, அதோடு சேர்த்து அமல்கள், அந்த அமல்களில் முதன்மையானது தொழுகை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்களே, அந்த தொழுகை இன்றைக்கு நம்மிடத்தில் எவ்வாறு இருக்கிறது? அந்த தொழுகையை நாம் அழகிய முறையிலே இன்றைக்கு நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த ஐவேளை தொழுகையை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருந்த போதிலும் கூட
எழுந்திருச்சு நடக்க முடியாது என்ற நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அதிலே அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்களே, அந்த ஆர்வம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தொழுகையை நம்ம இந்த அளவுக்கு சொல்லி காட்டுறோம்? பல்வேறு வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, பல்வேறு விவாதத்துகள் இருக்கிறது. ஏன் தொழுகைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்லாஹின் தூதர் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கும் பதில் திருக்குரானிலே ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு வணக்க வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நன்மைகள் பட்டியலிடப்பட்டு இருக்கின்றன. இந்த அமலை செய்யுங்க, இதற்கான நன்மை இவ்வளவு. இந்த அமலை செய்யுங்க, இந்த அமலை செய்தால் இந்த நன்மையை இறைவன் உங்களுக்கு தருவார் என்று பல்வேறு ஹதீசுகளில் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலையும் சொல்லி காட்டி அந்த அமலுக்கான நன்மைகளையும் நாளை பெறக்கூடிய பரிசுகளையும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். ஆனா நம்ம இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். யாருமே எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் குற்றமே செய்ய மாட்டேன், நான் தீமையே செஞ்சது கிடையாது என்று யாராலும் சொல்ல முடியாது. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நாமாக இருந்தாலும் சரி, பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, சில பாவங்களை குற்றங்களை செய்தார்கள், இறைவனுடைய வார்த்தையை மீறினார்கள், இறைவன் கண்டித்தான் என்பதை கூட திருமறை குர்ஆன் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. உதாரணத்திற்கு அபசவத்தவல்லா என்ற சூறாவை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல முதல்ல ஒரு 7 வசனத்தை எடுத்து ஓதி பாருங்களேன். இறைவன் நபிகளாரே கண்டிக்கிறான். ஏன் கண்டிச்சா? ஏன் நபிகளாரை கண்டிக்கக்கூடிய அளவிற்கு திருமறை குர்ஆனை இறைவன் வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அல்லாஹின் தூதரவர்கள் அப்படி என்ன குற்றத்தை செஞ்சாங்க என்று சொன்னால், அல்லாஹின் தூதருடைய காலத்துல ஒரு கண் தெரியாத சஹாபி இருந்தாங்க. அப்போ இறைமறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. முகம்மதே, நீங்க இந்த கொள்கையை சொல்றீங்க, மக்கள் சாரி சாரியாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா? நாங்க பெரிய ஆட்கள், நாங்க பரம்பரையிலேயே பெரிய பரம்பரை. இன்னைக்கு பாக்குறாங்கல்ல தீண்டாமை, பரம்பரையில நாங்க பெரிய பரம்பரை, நாங்க மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள், அவங்க தாழ்ந்தவர்கள், ஏற்றத்தாழ்வு மனிதர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு உலகத்துல பார்க்கப்படுதுல. இதே போன்று அன்றைய காலத்துல அரபியர்கள், குறைசிகள் இதை பார்த்து வந்தார்கள். நாங்க பெரியவர்கள், எங்களுக்கு கீழே சில பேர் இருக்கிறாங்க என்ற நிலையை அவர்கள் பார்த்து வந்தார்கள். இது பார்த்து வரக்கூடிய அந்த நிலையை நபிகளார் உடைத்திருந்தார்கள். இது கிடையாது, இப்படிப்பட்ட சித்தாந்தம் கிடையாது, எல்லாருமே ஒரு மனிதர்கள் தான், ஏற்றத்தாழ்வு கிடையாது என்ற நிலையை அல்லாஹின் தூதரவர்கள் மக்களுக்கு மத்தியில விதைக்கிறார். ஆனா இந்த பிரச்சாரம் நபி அவர்கள் செய்கிறார்கள், மக்கள் சாரி சாரியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் ஒரு கட்டத்துல எப்படி மாறுறாங்க தெரியுமா? முகம்மதே, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், ஆனா எங்களுக்கு தனியா நீங்க வணக்க வழிபாடுகளை, எங்களுக்கு தனியா உங்களுடைய போதனைகளை சொல்லணும், அவங்களுக்கு தனியா நீங்க சொல்லுங்க, அவங்களும் நாங்களும் சமம் கிடையாது, ஏற்றத்தாழ்வும் இருக்கு, நாங்க பெரிய மக்களாக இருக்கிறோம், அவங்க தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் நாங்களும் சமமா இருக்க முடியாது. இந்த கோரிக்கையை அல்லாஹ்வின் தூதரிடத்துல அந்த குறைசைகள் வைக்கக்கூடிய நேரத்துல, செல்வந்தர்கள் வைக்கக்கூடிய நேரத்துல, தன்னை பெரியவர்கள் என்று கருதக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய நேரத்துல அந்த சபையில நின்று ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சு குரலை கேட்டுவிட்டு கண் தெரியாத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. அப்படி சலாம் சொன்ன அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லவில்லை. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தடுமாறுகிறார்கள். ஏற்கனவே நம்மள்ட்ட இவன் பேச்சுவார்த்தை நடத்துறான், நாங்களும் அவங்களும் சமம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, அவங்களே நம்மள சேர்த்து வைக்காதீங்க என்று பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எங்கள்கிட்ட இப்படி பேசுறாங்களே, இவர் சலாம் சொல்றாரு என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒன்று கண்டுகொள்ளாமல், அதை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பதில் சலாமே சொல்லல. ஆனா இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா, திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். எல்லாத்தையும் அறிஞ்சவன் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மக்கள் யாருமே பார்க்கல. கண் தெரியாத சஹாபி சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சலாத்திற்கு பதில் சொல்லாமல் இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
இதை பார்த்த இறைவன் உடனே வசனத்தை இறக்குகிறான், முகம்மதே இது உங்களுக்கு அழகு அல்ல. கண் தெரியாத சஹாபி உங்களுக்கு சலாம் சொல்லும் போது சலாத்துக்கு பதில் சொல்லாம ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை துண்டாக்க வேண்டிய ஒரு வேலையை செய்வதற்காக அவர்கள் திட்டமிடுகிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள். அதை போய் நீங்க செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அபசவத்தவல்லா என்ற சூறாவை இறக்கி வசனங்களை இறக்கி இறைவன் கண்டித்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு இடத்துல உடும்பு கறி என்பது சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கு. ஆனா ரசூலா என்ன செஞ்சிடறாங்க, ஒரு கட்டத்துல மனைவிமார்கள் சகாபாக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல உடும்புகை சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹின் தூதர் அவர்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹின் தூதரே, உடும்புகறி என்பது நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா அல்லது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டதா என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் அதை தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். நுணுக்கமாக எல்லா விஷயத்திலும் அல்லாஹின் தூதர் அவர்கள் நுணுக்கமாக சில விஷயங்களை தவறு செஞ்சிடக் கூடாது. நம்ம மனிதர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய செய்தியை அதற்கு உட்பட்ட அந்த செய்திகளை அனுமதித்த அந்த செய்திகளை நாம் மாற்றமாக செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே அல்லாஹின் தூதர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நம்ம எனக்கு சாப்பிட பிடிக்காது, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல தேடு ரசூலாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை மனைவிமார்கள் சேர்ந்து கொண்டு ஒரு மனைவியா அவங்க தேடு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இது சில மனைவிமார்களுக்கு பிடிக்கல. ரசூல்லா போய் டெய்லி அந்த வீட்டுல போய் தேடு சாப்பிட்டு வராங்களே என்று சொல்லி சில மனைவிமார்கள் சேர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க, திட்டம் போடுறாங்க. ரசூல்லாவே உங்களுடைய வாயிலிருந்து ஒரு மாற்று வாசனை வருகிறது, நாற்றமாக வருகிறது என்பதை போன்று பேசுறாங்க. உடனே ரசூல் என்ன செய்யறாங்க, அது எனக்கு தரன்னு சொல்லிடுறாங்க. கோபத்துல இது இப்படி பேசுறதுனால தரன்னு அவங்களாவே சொல்லிக்கிறாங்க. இதை கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கண்டிக்கிறான். நான் அனுமதித்திருக்கும் பொழுது நீங்க எப்படியா தரன்னு சொல்றீங்க? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க. ரசூலுல்லாஹாக இருந்தாலும் சரி, தவறுகள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார். தவறுல வித்தியாசம் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். தவறுகளை முன்ன பின்ன செய்யக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல அந்த தவறுகள் இந்த உலகத்திலே மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறியாமல் இது போன்ற சில சில விஷயங்களை கவனம் இல்லாமல் செய்தாலும் கூட அதை இறைவன் உடனே கண்டித்து அதை சரிப்படுத்தினான் என்பதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படியா? நம்ம ஒரு தவறை செய்யக்கூடிய நேரத்துல உடனே இறைவன் வசனத்தை இறக்கி நீங்க இந்த தவறை செஞ்சிருக்கீங்க, இதுக்கு மாத்தமா நீங்க உங்களுடைய செயல்பாடு அமைச்சிங்க என்று இறைவன் சொல்வானா? கிடையாது. ரசூலுல்லாஹோட அது முடிஞ்சிருச்சு. அல்லாஹின் தூதர் அவர்கள் சில நேரங்களில் தடுமாறக்கூடிய நேரத்தில் அந்த தடுமாற்றத்தை இறைவன் தெளிவுபடுத்தினால் அதிலிருந்து தெளிவடைந்தார்கள், சரியான வழியில அவர்கள் சென்றார்கள். அதே நேரத்துல எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள். அப்படி குற்றம் செய்யக்கூடிய அந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த பாவங்கள் நாளை மறுமையிலே சேமிக்கப்பட்டு நாளை நரகத்திலே நாம் நுழைந்து விடக்கூடாது என்று சொன்னார். ஓரிரை கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய நாம், அந்த கொள்கையிலே பிடிப்போடு இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலே நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புதான் அமல்கள், அதற்கான வாய்ப்புதான் செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதன்மையானது என்ன தெரியுமா? தொழுகை. தொழுகை நம்ம இடத்துல சரியா இருந்தா போதும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஓரிரை கொள்கை உறுதியாக இருந்து அதற்கு அடுத்தபடியாக தொழுகை சரியாக இருந்து இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் இறுதி வரை இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதைத்தான் திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த தொழுகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதற்கு, நம்முடைய நன்மையை சேர்த்து கொண்டே இருக்கும் என்பதற்கு உதாரணம். நாளை மறுமை நாள் எப்படி இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே மறுமை நாளை பத்தி தெரியும். வெட்ட வெளிச்சமான ஒரு நாள், சூரியன் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாள், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மனிதர்களும் ஆத நபியிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அத்தனை மனிதர்களும் எழுப்பப்படக்கூடிய ஒரு நாள். எப்படி எழுப்பப்படுவார்கள்? நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள், செருப்பு அணியாதவர்களாக நிறுத்தப்படுவார்கள்,
சூரியன் மிக அருகாமையிலே இருக்கும். அந்த நாளினுடைய தாக்கத்தை பார்த்த மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடுவார்கள். அந்த நாளிலே, வறுமை நாளிலே, மக்சர் மைதானத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடுவார்கள். எதிர்புறத்திலே தந்தை வருவார், தாய் வருவார், மகன் வருவார், மனைவி வருவாங்க, உறவினர்கள் வருவார்கள், அண்ணன் தம்பி வருவார்கள், அக்கா தங்கை வருவார்கள். யாரும் யாரையும் பார்த்து கொள்ள மாட்டார்கள். எல்லாமே இந்த உலகத்துலதான். நேர்ல அத்தாவை பாக்குறோம், அம்மாவை பாக்குறோம், அண்ணனை பாக்குறோம், தங்கச்சியை பாக்குறோம், மனைவியை பாக்குறோம், பிள்ளைய பாக்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு கவனிப்பு இந்த உலகத்துலதான். சலாமு, பரிமாற்றங்கள் எல்லாமே இந்த உலகத்துலதான். நாளை மரணிச்சிட்டோம்னு சொன்னா எந்த பரிமாற்றமும் கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனிஹி. தன்னுடைய மனைவியை பார்ப்பான், பிள்ளையை பார்ப்பான், தாயை பார்ப்பான், தந்தையை பார்ப்பான், சகோதரனை பார்ப்பான், சகோதரியை பார்ப்பான். பேசிக் கொள்ள மாட்டான், நலம் விசாரித்துக் கொள்ள மாட்டான். ஏன்? அந்த நாள் அந்த அளவிற்கு தாக்கமானது, அந்த அளவிற்கு மோசமானது. தன்னுடைய நிலை என்ன என்று தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் அந்த மக்சர் மைதானம். அதை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் மீசான் என்று சொல்லக்கூடிய தராசின் மூலமாக எடை போடுவான். நம்முடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்று எடை போடப்படும். அந்த நன்மை தீமை எடை போடக்கூடிய தராசில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து இறைவன் தீர்ப்பு வழங்குவான். திருமறை குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் இறைவன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த தராசிலே, அந்த மீசான் தராசிலே நன்மைகள் மாத்திரம் குவிக்கப்பட்டு நம்முடைய தீமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோமே, குற்றங்கள் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த குற்றங்கள் எல்லாம் இறைவனால் மன்னிக்கப்பட்டு அந்த நாளில் மீசான் தராசிலே வைக்கப்படாமல் நன்மைகள் மாத்திரம் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அமல்கள், அந்த அமல்களில் வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகை நம்மிடத்தில் சரியாக இருந்தால் நம்முடைய மீசான் தராசுல தீமைகள் ஏற்றப்படாது. அதற்கு பல்வேறு ஹதீசுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதருடைய வீட்டில் வாசலில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஆறு ஓடுவதன் காரணத்தினால் அவருடைய மேடையில் ஏதாவது அழுக்கு இருக்குமா? அவர் 5 வேளை குளிக்கிறார், வீட்டு வாசல்ல ஆறு ஓடுது, அதனால அவர் அடிக்கடி குளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மேடையில ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் தினமும் குளிக்கிறதுனால அழுக்கு இருக்காத என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் 5 வேளை தொழுகையை தொழுது வந்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் தொழுகையை தொழுத காரணத்தினால் போக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறோம், லுஹர் தொழுகை வருவதற்கு முன்பாக நம்மை அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் செய்கிறோம். லுஹரை தொழுதுட்டோம்னு சொன்னா அந்த இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட பாவங்கள் அசர் தொழுதான் மன்னிக்கப்படுகிறது. அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் மகரிப்பு தொழுதால் மன்னிக்கப்படுகிறது. மகரிப்புக்கு இசாவுக்கு இடைப்பட்ட பாவங்கள் இசா தொழுகை தொழுதால் மன்னிக்கப்படுகிறது. இசாவுக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இடைப்பட்ட பாவங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதால் மன்னிக்கப்படுகிறது. இப்படி 5 வேளை தொழுகையை தொழுவதன் காரணத்தினால் நம்முடைய பாவங்கள் ரொட்டேஷன்ல மன்னிக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். இந்த பாக்கியத்தை நாம் பெறணுமா வேண்டாமா? நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்திலே போக்கப்படுவதற்கான வாய்ப்பாக இந்த தொழுகை நமக்கு பெற்றுத் தருகிறது. அந்த தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம கவனமற்றவர்களாக இருந்துவிடவே கூடாது. அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த படுக்கையில இருந்தாலும் கூட பள்ளிவாசல்ல போய் தொழுகணும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் சேகரிக்கப்பட்டு விட்டு இருந்துவிடக் கூடாது. சேகரித்து மீசான் தராசிலே வைக்கப்பட்டதாக இருந்துவிடக் கூடாது. நம்முடைய நன்மைகள் மாத்திரம்தான் குவிக்கப்பட வேண்டும்.
என்பதை அல்லாஹின் தூதர் அவர்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் நபி மொழிகளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் பள்ளிவாசல்ல வாங்கு சொல்லப்பட்டு விட்டது, சஹாபாக்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் மாறுங்கள், வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று அழைப்பு விட்ட காரணத்தினால் அல்லாஹின் தூதர் அவர்கள் பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சாரி சாரியாக பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. இக்காமத்து சொல்வதனுடைய கையத்தை எதிர்பார்த்து பள்ளிவாசல்ல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு சஹாபி ஓடி வருகிறார்கள். அவசர அவசரமா பதட்டத்தோட அல்லாஹின் தூதரிடத்துல வருகிறார்கள். வந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்கிறான், அல்லாஹின் தூதரே, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். எப்ப எந்த நேரத்துல அது கேட்கிறாங்க? பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. இக்காமத்துக்கு எதிர்பார்த்து நபர் தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இக்காமத்து சொல்றதுக்கு சில டைம் தான் இருக்குது, நிமிடங்கள் தான் இருக்கிறது. இந்த சஹாபி ஓடோடி வந்து ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹின் தூதரே, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நான் என்ன செய்தால் என்னுடைய பாவம் போக்கப்படும், நாளை மறுமையிலே நான் சொர்க்கவாசியை எழுப்பப்படுவேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அல்லாஹின் தூதர் அவர்கள் என்ன பாவம்னு கேட்கல, என்ன பாவத்தை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கல, அமைதியாக இருக்கிறார்கள். இக்காமத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்கெல்லாம் பின்னால் என்று தொழுகிறார்கள். கேள்வி கேட்ட அந்த சஹாபியும் அந்த சபையில அந்த சஃபிலே நின்று தொழுகிறார்கள். ஜமாத்து தொழுகை முடிவடைகிறது. சஹாபாக்கள் ஆர்வத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு என்ன ரசூல்லா பதில் சொல்லவில்லையே என்று ஆர்வத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திரும்பவும் அந்த சஹாபி அல்லாஹின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹின் தூதரே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாருங்கள். நான் நரகத்திற்குரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். அந்த பாவத்திலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன அமலை செய்தால் அந்த பாவத்திலிருந்து நான் மீள்வேன், சொர்க்கவாசியாக ஆக்கப்படுவேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், என்னுடைய தோழரே, இப்போது இக்காமத்து சொல்லப்பட்டது. நான் ஜமாத்து தொழுகை என்று தொழுவித்தேன். பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் என்று தொழுதார்கள், தோழர்கள் எல்லாம் என்று தொழுதார்கள். நீங்களும் இந்த ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றினீர்களா என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹின் தூதரிடத்துல அந்த சஹாபி சொன்னார்கள், ஆம் ரசூலுல்லாஹ், அல்லாஹின் தூதரே, நானும் நின்று தொழுவேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் சற்றும் குறையாமல் அடுத்து சொன்னார்கள், அப்படியானால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இந்த தொழுகை அதை அழகிய முறையிலே நாம் நிலைநாட்டுவது என்பது நம்மை சொர்க்கவாசியாக ஆக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தொழுகையினுடைய விஷயத்துல எந்த ஒரு நேரத்திலும் நாம் சோர்வடையக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. சைத்தானுடைய உறுதிமொழி என்ன? நம்மை வழிகெடுக்க வேண்டும், நரகவாசியாக ஆக்க வேண்டும். எப்படியாவது வழிகெடுத்து அவனை நரகவாசியாக ஆக்க வேண்டும் என்பதில் சைத்தான் முனைப்போடு நம்ம இடத்துல பயணித்துக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய வலதுபுறமும் இடதுபுறமும் முன்னாலும் பின்னாலும் சைத்தான் நின்று கொண்டு எப்படியாவது நன்மையான காரியங்களை தடுத்து நரகத்திற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். அந்த வலையில நாம் சிக்கிவிடக் கூடாது. நமக்கு இறைவன், குறிப்பாக இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஓரிரை கொள்கையை இறைவன் தந்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்துல எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறாங்க, செல்வத்தை உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்திலே பொருளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த இஸ்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இறைவன் எளிதாக கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு இறைவனை வணங்க வேண்டிய பாக்கியத்தையும், இறுதி தூதர் நபிகளாரை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறானே, அந்த பாக்கியத்தை பெற்ற நாம் ஒரு காலத்திலும் சோர்வடைந்து விடக் கூடாது. வணக்க வழிபாடுகளிலே பின்வாங்கியவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. குறிப்பாக பல்வேறு வணக்க வழிபாடுகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல நம்முடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஐவேளை தொழுக, தான தர்மம் செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுறது, நாம் பசியோடு இருந்தாலும் மற்றவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஏழைகளை தேடி தேடி உணவு கொடுத்த நாம், இரவெல்லாம் நின்று வணங்கிய நாம், பகலெல்லாம் நோன்பு நோக்க நாம்,
பல்வேறு வார்த்தைகளை கூட சரியான முறையிலே மற்றவர்களை புறம்பேசிவிடக் கூடாது, அவதூறு சொல்லிவிடக் கூடாது என்ற தெளிவோடு இருந்த நாம் மரணிக்கின்ற வரை அதில் தெளிவோடு இருக்க வேண்டும். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அடுத்த ரமலான் நமக்கு உறுதி கிடையாது. அதற்கு இடைப்பட்ட காலத்துல நம்ம மரணிச்சிருவோம் அல்லது மரணிக்காமல் கூட இருக்கலாம். அது நிரந்தரமா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் நமக்கு கிடைத்த நேரத்தை இந்த ஓரிரை கொள்கையில உறுதியாக இருப்போம். வணக்க வழிபாடுகளை அழகிய முறையில செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வின் தூதரவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் ஒரு துவாவை அடிக்கடி செஞ்சான். யாமு கல்விபல் குழு சந்தி கல்வி அலாதீனிக்க, இறைவா நான் இந்த உலகத்தில் நேரான பாதையில பயணிக்கணும், என்ன வழிமாறி வழிதவை பாதையை மாற்றி அமைச்சிடாத என்ற அந்த அர்த்தமுள்ள ஒரு துவாவை அல்லாஹின் தூதரவர்கள் அடிக்கடி அல்லாஹுவிடத்திலே செய்து கொண்டே இருந்தார்கள். நம்ம இன்னைக்கு ஏகத்துவத்துல இருக்கிறோம், ஓரிரை கொள்கை இருக்கிறோம் என்பதற்காக ஒரு இருமாப்பு நம்முடைய உள்ளத்துல வந்துவிடக் கூடாது. நான் தெளிவா இருக்கிறன என்ற பெருமை நம்முடைய உள்ளத்துல வந்துடக் கூடாது. எப்போது வேண்டுமானாலும் உள்ள மாறலாம். அந்த உள்ளம் மாறாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். நம்முடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் தொடர்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். இறைவா நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது வணக்க வழிபாடுகளை சரியா செய்யணும், அதுல எனக்கு சைத்தான் வழிவெடுத்து விடக் கூடாது, இந்த கொள்கையில நான் தரமாறி விடக் கூடாது என்பதையும் துவாவாக செய்வோம். நம்முடைய செயல்பாடுகளை அழகிய முறைகளை திட்டமிடலோடு செயல்பாடுகள் இந்தந்த நேரத்தில் இந்த வணக்க வழிபாட்டு நான் அழகிய முறையில செய்யணும். குர்ஆன் ஓதுறதா, தொழுகையா, தான தர்மமா, இன்ன பிற வணக்க வழிபாடா, நாம எல்லாரும் அழகிய முறையில செய்வோம். நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்து இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் பார்க்க பிடிப்போடு வளர்வதற்கு அவர்களுக்கும் அந்த போதனையை ஊட்டக்கூடியவர்களாகவும் மரணிக்கின்ற வரை நாமும் இஸ்லாத்திலே பிடிப்போடு இருப்போம். நம்ம கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த மார்க்க பிடிப்போடு இருப்பதற்கு அவர்களுக்கும் மார்க்க பிரச்சாரத்தை, மார்க்க செய்திகளை சொல்லக்கூடியவர்களாகவும் பல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.